இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜனவரி 22ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் தை மாதம் 8ஆம் திருநாள், சதய நட்சத்திரம், கும்பராசி, சதுர்த்தி திதி. இந்த நாள் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா, முதல் விஷயம் நான் சொல்ல வேண்டியது, இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது பெருசாக வேலை செய்யாது. அந்த முழு நாளும் நம்ம தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சராசரியாக பார்க்கும்போது 1.25 மணி நேரம் தான் அதோட எஃபெக்டிவ் ஹவர்ஸ்ன்னே சொல்லலாம். அதனால் எல்லாருமே அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சும்மா வரும், திடீர்னு ஒரு ப்ரெஷரை கொடுக்கும், போயிடும், அவ்வளோதான். அதனால் உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து எடுத்து பண்ணுங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா, கடக ராசியில் இந்த கடக லக்னம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் லைட்டாக அந்த எஃபெக்டை காட்டும், பெருசாக ஒன்றும் பண்ணாது. காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து லெஸ்ஸி மாதிரி சாப்பிட்டு போங்க, நல்ல மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் ராகு ரெண்டுமே ராகு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து முழு குருவுடைய பார்வை பலத்தில் இருப்பதனால் பாதி பேருக்கு வெளியூர் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். சான்ஸ் வர்றது கப்புன்னு பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக வேறு மொழி பேசக்கூடிய ஒரு மூத்த பெண்ணின் மூலியமாக உங்களுக்கு ஒரு லாபம் வரும். மெயினாக பெரியம்மாவாக இருக்கலாம், இல்லை ஒரு நண்பருடைய அம்மாவாக இருக்கலாம், இல்லையா சகோக்களாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவர்கள் மூலியமாக ஒரு நல்ல செய்தியும் நல்ல தகவலும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று இன்றைய நாள் அவர்கள் மூலியமாக நடத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது. மெயினாக நாகேந்திரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி உங்கள் வசமாகக்கூடிய நாள். தைரியம், தன்னம்பிக்கை மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய ஆட்களுக்கு அருமையான வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக 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 அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் வச்சது தான் சட்டம்னு சொல்லலாம். வீட்லேயும் சரி வெளியும் சரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மெயினாக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த நாள் நல்ல ஒரு ஆஃபர்லாம் வரும், ஆர்டர்லாம் நிறைய வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. பயணங்களில் மட்டும் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நாள். ஆர்குமெண்ட் மட்டும் பண்ணாமல் இருங்க, உங்களுக்கு எல்லாமே தானாக நடக்கும். இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் ராகு உட்கார்ந்து இருக்கிறது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குரு பார்வையில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படும், புதிய வண்டி வாகனங்கள் ஏற்படும். ஒரு சில பேருக்கு தாயாருடைய உடல்நிலைகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும். அப்பா அம்மா கிட்ட பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். குடும்பம் ஒன்று சேரக்கூடிய தருணம். மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அதுலேயும் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிர்ஷ்டகரமாக ஒரு சில விஷயங்கள் உங்களை பிரச்சனையிலேருந்து தப்பிப்பீங்க. நானே எதிர்பார்க்கல சார், பெரிய ஒரு பிரச்சனை நான் போய் மாட்டிப்பேன்னு நினச்சேன். அவரை நம்பி நான் போனேன், லாஸ்ட்டில் என்னை மாட்டி விட்ருவாங்கன்னு நினச்சேன் சார். ஏதோ கடவுள் அனுகிரகத்தில் ஒரு மனுஷன் வந்து என்னை தப்பிக்க வச்சுட்டான். ஏதோ அவர் வந்தனால எனக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சுது, இல்லைன்னா பெரிய இஷ்யூவாக மாறி இருக்குங்கிற ஒரு நிலைமை இன்றைய நாள் ஏற்படலாம். மெயினாக சொன்னால் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே மற்றவங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமைகளில் போகாதீங்க. வீட்டில் அம்மாவுடைய உடல்நிலைகளில், மெயினாக மூத்தவங்களுடைய உடல்நிலைகளில் சற்று அக்கறை கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. பட்டாபிராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசியில் இந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிரியை கூட ஜெயித்தரலாம். எதிரியை கூட கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை ஜெயிக்க முடியாது. உங்கள் பசங்க தான் உங்களுக்கு தொந்தரவாக இருப்பாங்க. உங்கள் பசங்க தான் உங்களை பயங்கரமாக எதிர்ப்பாங்க. ஏன்னா அதில் ஏதாவது ஒரு பசங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு டைமிங், பசங்களை பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலைமைகளில் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு வேலையின் பழு, அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. இருக்கிறதுலே பெரிய கொடுமை என்ன தெரியுமா? மற்றவங்களுக்கு டைம் கொடுப்போம், பணம் கொடுக்குறவனுக்கு டைமை கொடுப்போம், அன்பை கொடுக்குறவனுக்கு டைமை கொடுக்க மாட்டோம். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக உங்களுடைய விலை உயர்ந்த நேரத்தை உங்கள் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக நான் பார்க்குறேன், அட்வைஸ் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு. ராமர் பட்டாபிஷேகத்தோடைய ஃபோட்டோ இருந்தால் எடுத்து வச்சுங்க. சிம்மத்துக்கு அடுத்த 8 மாதத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி. அவ்வளோதான். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிரியை வெல்லக்கூடிய தகுதி நமக்கு வந்தாச்சு.
6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணம் ரோகம் க்ஷத்ருஸ்தானம். அந்த க்ஷத்ருஸ்தானத்தில் சந்திரன் ராகு சேர்ந்து இருக்கும்போது, அது குரு பார்வையில் வேறு இருக்கும்போது, அந்த குரு வக்கரமாக இருக்கும்போது என்ன சூழ்ச்சி வேணால் செய்யலாம், ஆனால் ஜெயிக்கிறது நீங்களாக தான் இருக்கீங்க. யார் எப்படி பண்ணாலும் சரி, ஜெயிக்கிறது நீங்களாக தான் இருப்பீங்க. மெயினாக வயிறு உபாதைகள், ஒரு சில பேருக்கு விட்டமின் குறைபாடுகள், இதெல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் விளையாட்டை காமிக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் பார்த்துங்க, வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. தங்கமான பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. முழு தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக சீதா பிராட்டி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன்னிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பிரம்மாண்டமான அலங்கரிக்கப்படக்கூடிய பல இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள். நிறைய லைட்லாம் போட்டிருப்பாங்க, நிறைய வாசனை திரவியங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில இடங்களில் அது சுபகாரியம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இடமாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள். மிகப்பெரிய ஒரு பெண்மணியை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். குழந்தைகளுடைய மன மகிழ்ச்சி நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள். பேர் ஆனந்தத்தை காணக்கூடிய பொன்னான தருணம் இன்று நாள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. நினைச்ச எல்லா காரியங்களும் உங்களுடைய குலதெய்வத்துடைய வழிபாடுகளின் மூலியமாக ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய நான் கருமாரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே இன்றைய நாள் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தோணும். நார்மலாக நீங்கள் எதாவது வாங்கினா கூட இவ்வளோ விலை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதை பெருசாக கண்டுக்க மாட்டீங்க. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, என்ன இவ்வளோ அளவுக்கு எதுக்கு வேல்யூ சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக ப்ரைஸிங்காக இருக்கு, எல்லாமே விலை உயர்ந்து இருக்கேங்கிற மாதிரி உங்கள் எண்ணங்கள் வரும். என்னென்னா உண்மையாகவே விலை உயர்ந்து தான் இருக்குது அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய நாள். மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் எந்த விஷயத்தையும் டைரெக்டாக பண்ணாமல் மற்றவர்கள் மூலியமாக பண்ணும்போது உங்களுக்கு அந்த பதட்டங்கிறது கம்மியாகும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. ஒரு சில பேருக்கு பெரிய பதவி உயர்வுகள் இன்றைய நாள் வேறு ஒரு ஆங்கிள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கதியில் இல்லாமல் அது வேற ஒரு கதியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உலகளந்த பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண காரியங்கள் எல்லாமே சும்மா டக்குன்னு நடக்கும். மெயினாக யாரெல்லாம் பேட்மிண்டன் விளையாடுறீங்களோ, ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ, இந்த பிக்கிள் பாலுங்கிறது இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பெரிய சக்ஸஸ் இருக்குது. எதிர்பாராமல் பெரிய மனுஷாலுடைய சந்திப்பு ஏற்படும். பெரிய பெரிய இடங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மன மகிழ்ச்சி பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும், மன சந்தோஷத்தை கொடுக்கும். பிளான் பண்ண மாதிரியே பல காரியங்கள் சாதகமாக முடியக்கூடிய பொன்னான நாள். உங்களுக்காக யாரோ ஒருத்தர் பக்கத்தில் நிற்பாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. வெளியூர் வெளிநாடுகளுக்கான பயணத்தை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பிராரம்போத்சவம் அப்படின்னு சொல்லுவோம். அருமையான நாளாக இருக்கப்படுது. வியாசராஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், தன பிராப்தம் உண்டாகக்கூடிய நாள். எந்த விஷயத்தையுமே பேசி காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாள். ஒரு சில நாட்களாக கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள். 2 நாள் அதெல்லாம் சரியாக போயிடும். நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய அந்த கரெக்டான விஷயம் கரெக்டாக நடக்கும். மோர் தேன் தட் பண வரவுகள் தாராளமாக இருக்கும். பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தங்கமான நாள். மெயினாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதற்காகவும் கவலைப்படாமல் அலட்டி கொள்ளாமல் பல காரியங்களை சும்மா ஈஸியாக முடிக்கக்கூடிய நாள். கஷ்டப்படாமல் ஒரு காரியத்தை முடிக்கணும்னா அதுக்கான மனது வேணும், ஓப்பன் மைண்ட் செட் வேணும், ப்ராட் மைண்டட் திங்கிங் வேணும். அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு சர்வ சாதாரணமாக இருக்கும். உங்களால் சமாளிக்க முடியாத ஒரு ஆள்னா உங்கள் அம்மா மட்டும்தான். உங்கள் அம்மா கூட நல்ல ஒரு நட்பு இருக்கட்டும், நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை மதித்து நடந்து கொள்ளக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வண்டி வாகனங்களும், ஒரு சில பேருக்கு சின்ன ஒரு சலுகையும் அலுவலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பூதராஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசியில் அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் இருக்கும், அலைச்சல் இருக்கும், உடம்பு சோர்வாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் நடக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் போகாத ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. வாழ்க்கையே மாற்றுற மாதிரி உங்கள் ஆத்மா ஒரு புது புத்துணர்ச்சியை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. எல்லாருக்கும் அப்படி நடக்காது, ஒரு சில பேருக்கு அப்படி நடக்கும். கூட இருக்கக்கூடிய பெண்மணி யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்காக கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கால் முட்டி லிகமெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சில நாட்களில் இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. 20 பிராரப்த கர்மான் பண்ணி முடிச்சிருங்க, அவ்வளோதான்.
நல்லா இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இந்த நாள் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னா மெயினாக மேஷத்துக்கு, சிம்மத்துக்கு, தனுசருக்கு கிளாஸாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.